பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என் வாழ்க்கையில் எப்பொழுது விடுதலை கிடைக்கும்? நான் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிறேன். அனுதினமும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறேன். என்னுடைய காரியம் ஜெயமாய் மாற்றப்படவில்லையே. நான் தோற்று போனது போல் காணப்பட்டு கிடக்கிறேனே. என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு லாபமும் இல்லாதது போல நான் தோற்று துவண்டு போய் நிற்கிறேனே. யாரிடத்தில் என்னுடைய வேதனையை சொல்லுவேன்? என்னுடைய வாழ்க்கைக்கு யார் எனக்கு விடுதலை தருவார்கள்? நான் விடுதலை பெற்று ஆண்டவரை நோக்கி பார்க்க எனக்கு எப்பொழுது அந்த கிருபை கிடைக்கும் என்று நீங்கள் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை விடுவிக்கிறவராய் உங்கள் மத்தியில் நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 91 அதிகாரம் 14 இவ்வாறாக சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். இன்றைக்கு கர்த்தரிடத்தில் நாம் வாஞ்சியாய் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் முகத்தை தரிசித்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை நடக்க வேண்டும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை நடக்க வேண்டும். அதற்காக நான் வாஞ்சித்து கொண்டிருக்கிறேன். என் வியாதியில் ஒரு விடுதலை நடக்க வேண்டும். அதற்காக நான் வாஞ்சித்து கொண்டிருக்கிறேன். என் கர்ப்பத்தின் கனியில் ஒரு விடுதலை சம்பவிக்க வேண்டும். என்னுடைய ஆப்ரேஷனில் ஒரு விடுதலை சம்பவிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை தோற்று போனது போல் இருக்கிறதே, அதில் ஒரு விடுதலை சம்பவிக்க வேண்டும். இந்த கடன் பாரத்தில் இருந்து ஒரு விடுதலை சம்பவிக்க வேண்டும். என் ஊழிய பாதையில் ஒரு விடுதலை சம்பவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி வாஞ்சித்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் விடுதலை தரக்கூடிய தகப்பன். நான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். வாஞ்சியுள்ள ஆத்துமாவை திருப்திப்படுத்தக்கூடிய தகப்பன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல நீங்கள் என் முகத்தை பார்த்து கதறிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? அந்த கண்ணீருக்கெல்லாம் பதில் கொடுக்கக்கூடிய நாட்கள் வந்தாயிற்று. நான் உங்களை விடுதலை செய்வதற்கு நான் சித்தமுள்ளவராய், இன்றைக்கும் ஜீவனுள்ள தகப்பனாய் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அந்த விடுதலை சம்பவிக்கட்டும், என் படிப்பு காரியத்தில் அந்த விடுதலை சம்பவிக்கட்டும், என் வழக்கு விஷயத்தில் அந்த விடுதலைகள் சம்பவிக்கட்டும், என் சரீர சுகபல ஆரோக்கியத்தில் ஒரு விடுதலை சம்பவிக்கட்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் அந்த விடுதலையை ஆண்டவர் அளித்து கொண்டிருக்கிறார். அந்த அபிஷேகம் உங்கள் சிரசின் மேலே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் பாவியாகிய மனுஷன் ஆண்டவரே, நான் எப்பொழுது விடுதலை ஆவேன் என்று கேட்டுக்கொண்ட உங்கள் மத்தியில் ஆண்டவர் சொல்லுகிறார், பாவியாகிய உன்மேல் இரக்கம் வைத்து நான் உன்னை விடுதலை பண்ணுவதற்கு உன்னோடு உலாவிக் கொண்டிருக்கிறேன். உன் குடும்பத்தில் மோதி அடிக்கக்கூடிய சத்ருவின் ஆதிக்கங்கள் எல்லாவற்றையும் நான் துரத்தி விட்டு உன்னை நான் விடுதலை பண்ணுவதற்கு நான் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். மகனே, மகளே, நீ கவலைப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆவியானவர் திட்டமாய் தீர்மானமாய் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அநேக குடும்பங்களில் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு சத்ருவானவர் அநேக தடைகளை கொண்டு போட்டு வைத்திருந்தாலும் ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த தடைகள் உடைத்து எறியப்படும். அந்த தடைகள் எல்பொருள் ஆகும். என் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் யார் தடை கற்களை வைத்தாலும் அந்த தடை கற்கள் முறிந்து ஓடும் என்று
ஆவியானவர் குடும்பத்தை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். குடும்பத்தை சிநேகிக்கிற தகப்பன் நம்முடைய தேவன். அந்த தேவன் தான் சொல்லுகிறார், குடும்பத்தை ரெண்டகம் பண்ண நினைக்கக்கூடிய பொல்லாத கிரியைகள் குடும்பங்களிலிருந்து வெளியேறும். அது இனி உன் குடும்பத்தில் செயல்படுவது இல்லை. கணவன் மனைவியை பிரித்து வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பிரிவினை ஆவிகள் குடும்பங்களுக்குள்ளாடி உலாவிக் கொண்டிருக்கிறது. பிரச்சனைகளை தூண்டிவிட்டு அதிலே குளிர்காய நினைக்கக்கூடிய சத்ருவின் கிரியைகள் இன்றைக்கு குடும்பங்களில் அதிகரித்து கொண்டிருக்கிறது. வாக்குவாதங்கள், முரண்பாடுகள், கசப்புகள் இவைகள் எல்லாவற்றையும் மேலாய் அந்த குடும்பத்தை பிரித்து வைக்க வேண்டும். சத்ரு அந்த குடும்பத்தில் ஆளுகை செய்ய வேண்டும். சத்ருவினுடைய கரத்தில் குடும்பங்களை எடுக்க வேண்டும் என்று சொல்லி சத்ருவானவன் போராடி கொண்டிருக்கிறான் அல்லவோ. இந்த பிடியிலிருந்து எனக்கு எப்பொழுது விடுதலை வரும், இந்த கண்ணியிலிருந்து எனக்கு எப்பொழுது விடுதலை வரும் என்று நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ. ஆண்டவர் சொல்லுகிறார், மெய்யாகவே தேவன் உங்களை விடுதலையாக்குவார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னது போல வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பல குடும்பங்களில் விடுதலைகள் சம்பவித்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை வெளிப்படும் போதே உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்தில், உங்கள் சரீரத்தில், உங்களுடைய தொழிலில், உங்கள் ஊழியத்தில் விடுதலைகள் சம்பவிக்கிறது என்று ஆவியானவர் குடும்பங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம்தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உங்களோடு கூட நான் என்றைக்கும் இருப்பேன், நீங்கள் பயப்பட வேண்டாம். மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை நான் விருதாவாய் விட்டுவிட்டு போகக்கூடிய தகப்பன் அல்ல. அந்த பரம கானானுக்கு, அந்த நித்திய ஜீவனுக்கு நான் உங்களை கூட்டி சேர்ப்பதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று குடும்பத்தை பார்த்தவர் பேசி கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என்று அழகான ஒரு வார்த்தையை தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை விடுவிக்க வேண்டிய இடத்துல தேவன் விடுவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த இடத்தில் எங்களை விடுவிக்க வேண்டுமோ, வியாதியில், பலவீனத்தில், எங்களுடைய கடன் பாரத்தில், எங்களுடைய பிரச்சனைகளில், எங்களுடைய போராட்டத்தில், எந்த காரியத்தில் விடுதலை வேண்டுமோ அந்த காரியத்தில் தேவன் விடுதலை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா, நீர் பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்க விதத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் தேவன் விடுதலை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம். தேவனே கூட இருந்து எல்லாவற்றையும் தேவன் பொறுப்பெடுத்து கொண்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் அவர்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.